ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு படத்துக்கு சென்சார் தராம அந்த படத்த ரிலீஸ் பண்ணாம ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, எலெக்ஷன் முடிஞ்சு அந்த படம் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இந்த மாரி பண்ணுவாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த படத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சீன் மட்டும் பார்த்தாக்க, படம் ஃபுல்லாவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தியேட்டர் குவாலிட்டிய விட பயங்கரமான ஒரு படத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன். ஜனநாயகங்கிறது இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. இது ஜனநாயகமே கிடையாது. இந்த மாரி ஒரு திருட்டுத்தனம் எதுக்குங்க? திருட்டு புத்தி எதுக்குங்க? ஒரு வக்கர புத்தி எதுக்குங்க? ரொம்ப மனசு கஷ்டமாச்சுங்க. நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஒரு படம் பண்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுங்களா? அந்த ப்ரொடியூசர புடிக்க, டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. ஒரு கதைய சொல்லி ஓகே பண்ணி, எத்தன நாள் நடந்திருப்பாரு. எவ்வளோ நாள் யோசிச்சிருப்பாரு அந்த கதைய. சாதாரணமா நீங்க ரிலீஸ் பண்றீங்க. எத்தன நாள் உழைப்பு தெரியுமா அது? எத்தன பேத்தோட கனவு தெரியுமா? எவ்வளோ பேர் நடிச்சிருப்பாங்க? எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாங்க? இந்த படம் எவ்வளோ தெரியுமா பட்ஜெட்? 400, 500 கோடி படம். ஒரு சாதாரணமா நீங்க எடுத்து நீங்க விடுறீங்கன்னா, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. ம். உள்ள மனசாட்சியே இல்லையா? அ ஏன் எத்தனை பேரோட உழைப்பையா அது? ம். எவ்வளோ பேர் கனவு கண்டாங்க தியேட்டருக்கு வர்றதுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போலாம் சென்சார் இல்லாம இப்ப எப்படியா சென்சாரோட நீங்க ரிலீஸ் பண்ணீங்க? உங்களால கைது பண்ண முடியாதா? இல்ல யாருன்னு தெரியாதா? நெட்ல போனா தெரிஞ்சிற போது யார் இது ரிலீஸ் பண்ணா, என்ன பண்ணான்னு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல் பண்ணியிருக்காங்க. தளபதி ரசிகனா சொல்றேன். இந்த மாரிலாம் பண்ணவே கூடாது. ஒரு கேவலமான ஒரு செயல்னா இந்த மாரி ஒரு செயல் தான். அ ப்ரொடியூசர் 500 கோடி படம் போட்டு அவன் கடன் வாங்கியிருப்பான். அவன் எப்படி அடிப்பான்? பணத்த எப்படி அடைப்பான்? சொல்லுங்க. படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி அவர் வித்த பிறகு தான் அது உன்னோட ஒரு இன்கம் வரும். நீ போட்டே ரிலீஸ் பண்ணா என்ன? ஏன் உன் வூட்டு படம்? நீ காசு போட்டு எடுத்தியா? வேற மாரியே பேசலாம்ன்னு பாத்தேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம். மனசே ரொம்ப கஷ்டமாச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆவறதுக்கு நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம். சரி படம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு அப்ப சென்சார் மட்டும் இல்லன்னு தடுத்தீங்களே. சென்சார் வரட்டும் அப்படின்னு தடுத்தீங்க. உங்களுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படத்த இவ்வளோ நாள் தடுத்தீங்களே. இப்ப எப்படி நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க. எத்தன பேத்தோட உழைப்பு? எவ்வளோ காசு? நீங்க தர போறீங்களா? அந்த படத்த ரிலீஸ் பண்ணி நீங்க தர போறீங்களா? எவ்வளோ கனவு கண்டிருப்பாங்க. அ இதனால எவ்வளோ பிரச்சனை இருக்குது. எதுவுமே தெரியாம நீங்க போய்ட்டு படம் ரிலீஸ் பண்ணா நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, அயோக்கியத்தனமா ஒரு செயல். இந்த செயல கண்டு கண்டிப்பா திரைத்துறையினர், புரொடியூசர் இதன் மீது ஒரு வழக்க நம்ம பதிவு பண்ண வேண்டும். அவர் கைது செய்ற வரையும் விடக்கூடாது. இந்த மாரி ஒரு கேவலமான ஒரு செயல இனி யாரும் பண்ணக்கூடாது. ஒரு இப்ப படம் புது படம் வந்தாவே ரிலீஸ் பண்றானுங்க. அதுக்கும் ஒரு செக் வைக்கணும். அந்த மாரி பண்ணணும். தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ ரிலீஸ் பண்றீங்கன்னா, நீ எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருந்திருப்ப. ம். ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு. அந்த புரொடியூசர் பாவமா இல்லையா? ம். இந்த பணம் போட்டு எவ்வளோ யோசிச்சிருப்பான். 500 கோடி சும்மாவாங்க வரும். நம்ம ரூ. 1000 குடுக்கறதே யோசிப்போங்க. ரூ. 150 குடுத்துட்டு படம் நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, இது நல்லா இல்லன்னு நம்ம கேவலமா பேசிட்டு இருப்போம். உலகம் இந்த உலகத்துல. அ அவன் 500 கோடி, 400 கோடி போட்டு படம் எடுப்பான். உங்க இஷ்டத்துக்கு நீங்க மட்டும் ரிலீஸ் பண்ணுவீங்களா? என்ன சொல்றதுன்னே தெரியலையே. தயவு செய்து அவன விடக்கூடாது. அவன கைது செய்யணும். என்ன?
இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் பண்ற எவனா இருந்தாலும் சரி கைது பண்ணு. அது எப்படி அவங்க கிட்ட வந்தது? அந்த படம் எப்படி அவனுக்கிட்ட வந்தது எனக்கு தெரியல. எப்படி அவன்கிட்ட போயிருக்கும்? அதையும் கண்டுபிடிக்கணும். சென்சாருக்கு போனது, அங்கேருந்து தடை பண்ணாங்க. திரும்ப வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. திரும்ப கோர்ட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க காத்திருந்தேன். நீங்கள் மட்டும் நெட்டில் விட்டீங்கன்னா அது என்னங்க கதை? ஆ சொல்லுங்க. எத்தனை ஒரு உழைப்பு என்னன்னு தெரியுமா அவனுக்கு? ரிலீஸ் பண்ணணும் என்னன்னு தெரியுமா? எனக்குள்ள வேற மாதிரியா வேற மாதிரியே திட்டலாம் போல இருக்கு. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தயவு செய்து இந்த லிங்கை வந்து யாருமே பகிர வேணாம், ஷேர் பண்ண வேணாம், அந்த வீடியோவே பார்க்க வேணாம். தலைவர் தேட்டருக்கு வருவார். தேட்டருக்கு வந்து நம்ம விசில் அடித்து அவரை வரவேற்போம். கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம தேட்டரில் வெற்றி அடை செய்வோம். தயவு செய்து இந்த லிங்க்கு எதுவும் பகிர வேணாம், ஷேர் பண்ணவும் வேணாம். ஸோ எல்லாமே தேட்டரில் போய் படத்தை பார்ப்போம். அண்ணனை வெற்றி அடை செய்வோம். படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விசில் போடுவோம். தேங்க்யூ ஸோ மச்.